ஆக்சுவலி இது வந்து நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் இது பேசியிருந்தேன். நான் என்ன பேசுனேன்னா, சௌஜன்யா கேஸ்ன்னு சொல்லி பேசியிருந்தேன். நம்ம கீதா டிவில ஜக்கிய பத்தி பண்ணப்போ, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த சௌஜன்யாக்கு வேங்கிய ஒருத்தருங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. இப்ப வந்து இந்த தர்மஸ்தலா கூட இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசுது. ஐ திங்க் நான் 15 நாளுக்கு முன்னாலே இத பத்தி பேசியாச்சு. ஓகே. அப்ப வந்து இந்த அளவுக்கு பெருசா பூதாகரமா இன்னும் வரல. 2, 3, 100, 100ல இருந்து 200 ஆச்சு, 200ல 300. இப்ப நேத்து சொன்னேன்னா 7,000 பேரு, 4,000 பேர் சொல்றாங்க. இவ்வளவு பேர் சாவடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப வந்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த கேர்ள்ஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கே யூஸ் பண்றதுக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஆல் த கேர்ள்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இளம் பெண்கள். தட் இஸ் ஐதர் காலேஜ், ஸ்கூல் கோயிங், அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸே இருக்கலாம். இல்ல வெளிய இருந்து அங்க அந்த கோயில பார்க்க வந்தவங்க ஒரு பொண்ணு கூட இது இது நடந்திருக்கு. இந்தியா has become என்ன தெரியுமா, ஒரு ரேப் கண்ட்ரி மாதிரி. we are becoming a rape center. கற்பழிப்புக்கு நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. அதுவும் யார் செய்யறாங்க? பதவியில இருக்கவங்க, பணத்திமிரு, இந்த சாமி பேரை சொல்லிட்டு ஊர் ஊழத்தை ஏமாத்திட்டு வந்துருக்காங்க பாருங்க. அவன் தான் இன்னைக்கு நாட்டுல பெரிய மனுஷன். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபேஷன் என்னன்னா, இந்த மாதிரி தவறு செய்தவர்களுக்கு அது வந்து அவங்களுக்கெல்லாம் வசதி, பண பலமும், அப்புறமேல் அரசியல் பலம் இருக்கிறதால, நேரா போய் ஒரு ஹைகோர்ட்டோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேக் ஆர்டர் எடுத்துறாங்க. தட் இஸ் இந்த ஆக்டிவிஸ்ட் யாரும் பேசக்கூடாது. இப்ப இந்த ஜக்கி வாசுதேவ் கூட பாத்தீங்கன்னா, யாரும் பேசக்கூடாது. என்னன்னா அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும்ல? லெட் தெம் எதிர்கொள்ளட்டும். ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? மேம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இப்போ இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமா கர்நாடகால இருக்க தர்மஸ்தலால நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எல்லாரையுமே வந்து கதிகலங்க வச்சிருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, இது இன்னொரு ஊடகங்களுக்கு ஒரு ஒரு 10, 15 நாளைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நான் பாக்குறேன். ஏனென்றால், இது வந்துட்டு இப்போ இது டெஃபினட்டா இந்த ஆளுக்கு வந்து பணபலம் பிளஸ் பொலிட்டிக்கல் பலம் இருக்கிறதால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரம் 1998 அந்த அந்த வாட்ச்மேனோ அந்த இல்லாட்டி அந்த துப்புர தொழிலாளர் யார் வந்து வந்திருக்காரோ as is telling that நான் வந்து என்னதான் வற்புறுத்தி இதெல்லாம் அந்த சடலங்கள் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணவோ இல்லாட்டி பறி பண்ணவோ தட் இஸ் புதைக்கிறதுக்கோ சொன்னவர் வந்து இப்போ தைரியமா வந்து சொல்றாரு. நம்ம வந்து அதை பாராட்டணும். ஆனா வந்துட்டு நிறைய அரசியல்வாதிகள் இன்றைக்கு இதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா எல்லாருமே மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது வந்து பிஜேபி பீரியட்லயும் நடந்திருக்குது, காங்கிரஸ் பீரியட்லயும் நடந்திருக்குது. கர்நாடகால காங்கிரஸும் பிஜேபி தான் 5 வருஷத்துக்கு மாத்தி மாத்தி ஆட்சியில இருந்திருக்காங்க. இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த ஹெக்டே, இந்த வீரேந்திர ஹெக்டேவோட தயவு தேவை இருக்குதுன்னு சொல்லி யாருமே அதை பற்றி பேசுவதில்லை. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னன்னா ஒரு நிஜமாக ரொம்ப ஷாக்கிங்கா என்ன இருக்குதுன்னா, ஆல் த கேர்ள்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இளம் பெண்கள். தட் இஸ் ஐதர் காலேஜ், ஸ்கூல் கோயிங், அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸே இருக்கலாம். இல்ல வெளிய இருந்து அங்க அந்த கோயில பார்க்க வந்தவங்க ஒரு பொண்ணு கூட இது இது நடந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே நான் இது பேசியிருந்தேன். நான் என்ன பேசுனேன்னா, சௌஜன்யா கேஸ்ன்னு சொல்லி பேசியிருந்தேன். என்னன்னா இதுல வந்து ஒரு நம்மளோட நம்ம வந்து இந்த ஜக்கிய பத்தி பண்ணியிருந்தோம். நம்ம கீதா டிவில ஜக்கிய பத்தி பண்ணப்போ, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த சௌஜன்யாக்கு வேங்கிய ஒருத்தருங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. வை டோன்ட் யூ டாக் அபவுட் சௌஜன்யா மேடம்? இந்த மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூ இங்க கர்நாடகால நடந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க சொல்லி. அப்ப நான் வந்து அவங்க கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் பத்தி கேட்டேன். இப்ப வந்து இந்த தர்மஸ்தலா கூட இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசுது. ஐ திங்க் நான் 15 நாளுக்கு முன்னாலே இத பத்தி பேசியாச்சு. ஓகே. அப்ப வந்து இந்த அளவுக்கு பெருசா பூதாகரமா இன்னும் வரல. ஆனா என்ன ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 2, 3, 100, 100ல இருந்து 200 ஆச்சு, 200ல 300.
இப்ப நேத்து சொன்னா 7,000 பேரு 4,000 பேர் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மைண்ட் பாக்லிங். என்னன்னா இவ்வளவு பேர் சாவடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப வந்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த கேர்ள்ஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கே யூஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது, ரொம்ப அசிங்கமா இருக்குது. நம்ம பிரதம மந்திரி இத பத்தி ஒண்ணும் பேசவே இல்லை. என்னன்னா அந்த ஆள் யார பத்தி இப்ப நம்ம பேசுறோமோ அவர் வந்து ஒரு பிஜேபி ராஜ்யசபா எம்பி. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஷன் என்னன்னா இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் வசதி பண பலமும் அப்புறமேல் அரசியல் பலம் இருக்கிறதால நேரா போய் ஒரு ஹைகோர்ட்டோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேக் ஆர்டர் எடுத்துறாங்க. தட் இஸ் இந்த ஆக்டிவிஸ்ட் யாரும் பேசக்கூடாது. இப்ப இந்த ஜக்கி வாசுதேவ் கூட பாத்தீங்கன்னா யாரும் பேசக்கூடாது. என்னன்னா அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும்ல, லெட் தெம் எதிர்கொள்ளட்டும். ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதென்ன ஒரு கேங்க்ரூ ரிப்பப்ளிக்கா? நம்ம யாருமே எதுவும் பேசக்கூடாது, தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும், நம்ம யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது. இப்ப வந்து ஈவன் ஜகி வாசுதேவ் வந்து நிறைய அந்த ஒரு நார்த் இந்தியால ஒரு மீரா சிங் அந்த ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் மேல ஒரு கேக் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்றதெல்லாம் இவங்களுக்காக ஆஜர் ஆகுறது கோர்ட்ல யாருன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த லீகல் கம்பெனிஸ். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தானா அவங்க எல்லாம் வராங்க. அப்ப வந்து அந்த அளவுக்கு இவங்க கிட்ட காசு கொழுப்பு, அந்த காசு கொழுப்புலதான் இந்த திமிர் வேலையெல்லாம் செய்யறானுங்க. அப்ப வந்து அதே மாதிரிதான் இந்த ஜகி வாசுதேவும் யாரும் பேசக்கூடாது, இன்க்ளூடிங் நக்கீரன். இப்ப நக்கீரன் பண்றான்னு சொல்லிட்டு நக்கீரன் மேல இப்ப 3 days முன்னால சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. பட் அந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உண்மை என்னன்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது எக்ஸாக்டா. அப்ப அதே மாதிரிதான் இந்த ஆளு, இந்த ஹெகிடே ஆளு, இந்த தர்மஸ்தலாவை இது பண்றாரு. இவனும் வந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் எடுத்திருக்கான். இது வந்துட்டு கர்நாடகா ஹைகோர்ட்ல. இந்த ஜட்ஜஸும் அந்த நீதி அரசர்களும் அவர்களும் யோசிக்கணும். அவங்க வீட்டு பெண்களுக்கு கூட இது நடக்கலாம். இது வந்துட்டு மற்ற பெண்களுக்கு தான் நடக்கும்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு மிருக புத்தி கொண்டவர்கள் அரக்கர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களும் இந்த நீதிமன்றங்களும் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது அதுதான் அவங்களுக்கு திமிர்த்தனாவை. தட் இஸ் அவங்க என்ன நினைச்சுக்கிறான், எல்லாத்தையும் வேலைக்கு வாங்கிடலாம், எவனுமே பேச மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பயம் காட்டியே மாற்றிட்டு இருக்கலாம். அதுல வந்து நம்ம இந்த இப்போ இந்த அந்த அந்த வேலை செஞ்ச துப்பறியும் அந்த வேலை செய்த அந்த யார் பரி பண்ணாரோ, இதெல்லாம் மிரட்டி பண்ண வச்சாங்களோ, அவரு வெளியே வந்ததே ஒரு பெரிய நம்ம வந்து பாராட்டணும். தன்னோட உயிரை வந்து பணைய வச்சுட்டு வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு பேசுக்கு. ஏன்னா அவங்க குடும்பத்திலயும் யாருக்கும் அது நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லீங்களா மேம்? அவர் வந்து கடைசியா வந்து அவர் சொந்தக்காரர் பொண்ணை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து போடும்போதுதான் பயந்து ஓடி இருக்காரு குடும்பத்தோட. இதுக்கப்புறம் இது தாங்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட மனசாட்சி அவரை குத்தி இருக்கு. ஓகே, நம்ம வந்து we will give respect for whatever it is. அவர் செஞ்ச இது வந்துட்டு தவறானாலும் வந்து ஒரு பவர்ல இருக்கவங்க உங்களை மிரட்டி வேலை வாங்கும்போது வந்து நீங்க அந்த தவறை செய்யறதுக்கு செஞ்சிருக்கிறீங்க. அது வந்துட்டு அது தப்பா ரைட்டா சொல்லிட்டு இப்ப நம்ம அதை விவாதிக்கிறத விட அட்லீஸ்ட் இன்னைக்கு முன்னு வந்திருக்காரு. என்ன சொல்றாரு, எனக்கு நைட்லாம் தூங்க முடியல, என்னோட மனசாட்சி என்ன உறுத்துதுன்னு சொல்றாரு. அதே ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதே ஒரு நம்ம வந்து பாராட்டணும். அவரு என்னன்னா அவர் கண்டிப்பா தெரியும் அவரோட உயிர் வந்து there is a threat to his life. அவர் வந்து கண்டிப்பா இவங்க ஏதோ ஒண்ணு செய்வானுங்க. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளும் இந்த சாமி பேரை சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே என்ன என்னோட கோவம்னா, இது கேட்டதுல இருந்து இன்னைக்கு இல்ல, இது ஒரு 20 நாளா இந்த கதை நடந்துட்டு இருக்குது. கேட்டதுல இருந்து நான் வந்துட்டு இந்த சிவன் பேரை சொல்லி இந்த நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தன் இந்த ஈஷாக்காரன் ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கிறான். இப்ப இந்த கர்நாடகால, அதுக்கப்புறம் இந்த ஹரியானால, அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஊர்கள் குஜராத் இப்படி எல்லாம். ஏன் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் இருக்காங்க? அவங்க தானே இந்த ஆக்ஷன் எடுக்கணும். இல்லாட்டி இந்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு மோட்டோவோ வந்து இந்த கேஸ் எடுத்துக்கணும். யாருமே எந்த ஒரு நீதி அரசரும் இதை பத்தி பேசல. அதுவே ரொம்ப வருத்தத்தக்கமா இருக்குது. ஏன்னா மக்களுக்காக இந்த மாதிரி பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு யார் குரல் கொடுக்குறாங்கன்னா இல்ல, குரல் கொடுக்கறதுக்கு இல்ல. இப்ப நான்லாம் கொடுக்குறேன்னா என்னையே எவ்வளவு 1000 பிரச்சனை எனக்கும் இருக்குது. இப்ப நான் ஏன் வந்துட்டு இந்த ஊடகத்துல வந்து 15 நாள் 20 நாள் என்னால பேச முடியும்னா எங்களுக்கு அவ்வளவு கேசஸ். இந்த கேசஸ் பாக்குறதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை.
அப்ப வந்து இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஆட்சியாளர்கள் இப்ப எங்க மாதிரி ஆக்டிவிஸ்ட் பேசுறவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இல்லாட்ட ஒரு அவதூறு கேஸ போட்டு நம்ம வாய மூட பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே வாய மூடிட்டு இருக்க மாட்டோம். இதுக்கும் அவங்க ஒரு ஜெயின்ஸ் வந்து ஒரு எறும்ப சாவடிக்கிறதுக்கு தான் பாவம்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அந்த வாயில எதுக்கு அப்படி போட்டுக்கிறாங்கன்னா, அந்த ஈவன் கொசு வீசுக்குலாம் அவங்க பேசும்போது அதான் அவங்க சாவடிக்கூடாது, அதுக்கு தான் அதை போடுறான். நாட் ஃபார் அதர் ரீசன். ஆனா அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன் இன்னைக்கு வந்து அவன் ஒரு பெரிய மனுஷன். நாட்டுல இன்னைக்கு அவன் ஒரு பெரிய மனுஷன் உலாவி கொண்டு வந்திருக்கான். அவனை பத்தி யாருன்னா ஒத்துறாது. ஒரு அரசியல்வாதி, ஒரு பியூரோக்ராட், ஒரு நீதி அரசர் யாரா ஒத்துறாது பேசி கேள்வி கேட்டிருக்காங்களா? அந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் யார் இந்த கேஸ எடுத்து அந்த இவருக்காக வாதாடுறாரோ அவரோட பேட்டி கேளுங்க. ரொம்ப நியாயமா இருக்குது. ஆனா மக்கள் அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு வியூவர்ஷிப் போறோம்னா இந்த அயோக்கியத்தனம் பண்றதுக்கெல்லாம் வியூவர்ஷிப் வரும். தப்பான இது காரியத்துக்கெல்லாம் வியூவர்ஷிப் வரும். இந்தியா இஸ் பிகம் என்ன தெரியுமா, ஒரு ரேப் கண்ட்ரி மாதிரி. we are becoming a rape center. we are என்ன சொல்றது, கற்பழிப்புக்கு நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. அதுவும் யார் செய்யறாங்க, பதவியில இருக்கவங்க, பணத்திமிரு, இந்த சாமி பேரை சொல்லிட்டு ஊர் ஊழத்தை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவன் தான் இன்னைக்கு நாட்டுல பெரிய மனுஷன்.